மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தமிழகம் வர்றதா இருந்துச்சு. குறிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு அங்கே பாஜக அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு அதை அடுத்து திருவண்ணாமலையாரை தரிசிக்க போறார் அப்படிங்கிற தகவல்லாம் தொடர்ந்து வெளியாயிட்டு வந்துச்சு. உறுதிப்படவும் சொல்லப்பட்டுச்சு. 27, 28 வரதா இருந்துச்சு. 27 மாலையில் வர்றதாகவும் அதை அடுத்து கட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அப்புறம் கோவிலுக்கு போகிறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் அந்த பயணம் திடீர்னு ரத்து பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது மாதிரி அவர் வந்து ஹெலிகாப்டரில் தான் வரதா இருந்துச்சு. அப்போ வானம் வந்து சரியில்லாத நிலைமைன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் என்ன சொன்னுச்சுன்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறதுனால ஹெலிகாப்டர் வரதுல சிரமம் இருக்கு, வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அது வேண்டான்ட்டாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி கடந்த கால சில நிகழ்வுகள்லாம் இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மறுதரப்புல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம் அமித்ஷா வருகையை ஒட்டி பலகட்ட போராட்டங்களுக்கு தயாரானாங்க. அமித்ஷா இருக்கக்கூடிய இந்த 2 நாளுமே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு அவங்க உட்கட்சியிலையும் சரி வெளியிலையும் பரவலாக சொல்லப்பட்டுச்சு. வெளிப்படையாக அறிக்கையும் விட்டாங்க. இந்த தேவையில்லாத எதிர்ப்பையா நம்ம சம்பாதிக்கணும், ஏற்கனவே அம்பேத்கர் குறித்து பேசிய சர்ச்சையானுச்சு, இப்போ வந்தோம்னா இப்போதான் அந்த சர்ச்சை கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருக்குது, நம்மளே கலைப்பி விடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டோன்லையும் இந்த பயணத்தை ரத்து பண்ணதா சொல்லப்படுது. அதை அடுத்து அவர் வராமல் இல்லை, மறுபடியும் ஜனவரி மாதத்தில் அவர் வரப்போறதாகவும் சொல்லப்படுது.